ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இறால் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இறால் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம மேலே இருக்கிறத அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்து கருப்பாக வந்து ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து கத்தி வச்சு லைட்டாக வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதிலே இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வந்து இஞ்சி பார்த்திங்கன்னா 25 கிராம் எடுத்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 5 பல் 6 பல் அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப இஞ்சி சேர்த்தோம்னா அந்த வாசனையும் சேர்ந்து ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். அதனால் திட்டமாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கல. இப்போ நான்வெஜ்ஜெலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஊற வச்சோம்னா அந்த மசாலாலாம் அதில் நல்லா இறங்கிடும். இதில் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஊறி வந்துருச்சு. எல்லாத்துலேயும் நல்லா வந்து ஊறி நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே சேர்க்கல. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து அப்படியே வந்து நம்ம வறுக்கிறதுக்கு போட்டாச்சு. தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியை தான் வந்து அதில் தான் வேக போகுது. தண்ணிலாம் ஊற்றினோம்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. வந்து சீக்கிரம் வெந்துடும் வந்து இறால். பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வெந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து மூடி எடுத்து திருப்பி விடணும். ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம திருப்பி விட்டால் தான் வந்து நல்லா வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வந்துருச்சு நல்லா நமக்கு. இதில் லைட்டாக எலுமிச்சம்பழம் பூஞ்சி விட்டுக்கலாம். விட்டோம்னா நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். இது சாதம், தோசை, இட்லிக்கெலாம், ரசம் சாதம் இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.